வணக்கம், வெல்கம் டு தமிழ் ஃபுட் கார்னர். இன்னைக்கு குவிக்கா டேஸ்டியா ஹோம் ஸ்டைல்ல ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். நல்லா எண்ணெய் மிதக்க காரசாரமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும், அதுக்கு சைட் டிஷ்ஷா சிம்பிளான அரைக்கீரை கடையிலும் கூடவே வடகமும் சேர்த்து சர்வ் பண்ணீங்கன்னா நல்ல மீல் சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும். இப்ப செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அரைக்கீரை கடையில ரெடி பண்ணிடலாம். ஒரு பெரிய கட்டு அரைக்கீரையை கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாத்திரத்துல கிளீன் பண்ண அரைக்கீரை, ரெண்டு கட் பண்ண பச்சை மிளகாய், பொடியா கட் பண்ண 5 பல் பூண்டு, 7-8 சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணது, ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த அளவு கம்மியா சேர்த்தா போதும். இது கூட 1/2 கப் போல தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கீரை நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். 2 நிமிஷம் கழிச்சு கலந்து விட்டுக்கலாம். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்க்கும் போது இருந்ததை விடவே இப்ப கீரையோட அளவு நல்லா சுருங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இதை நல்லா இந்த மாதிரி நம்ம கிண்டி விட்டுக்கணும். இடையில இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கங்க. கீரை வேகும் போது மூடியெல்லாம் போட வேண்டாம். கீரை ஓப்பன்ல தான் வேக வைக்கணும். இப்ப 7 நிமிஷம் ஆச்சு. கீரை நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. கீரையோட காம்பை எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி மசியணும். இந்த மாதிரி மசிஞ்சிருச்சுன்னா கீரை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி காம்பை மசிச்சிட்டோம்னா கரெக்டா வெந்திருக்கும். அதுக்கு மேலே நீங்க வேக வச்சீங்கன்னா கீரையோட கலர் மாறிடும். இப்ப சூடா இருக்கும் போதே இதுல 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி கடைசியில சீரகம் சேர்க்கும் போது கீரை நல்லா வாசனையா இருக்கும். கீரையை நீங்க மத்து வச்சு கடையிற மாதிரி இருந்தா சூடா இருக்கும் போதே மத்து வச்சு கடைஞ்சிருங்க. ஒருவேளை மத்து இல்லைன்னா கீரை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்து பல்ஸ்ல 2-3 சுத்தி எடுத்துக்கலாம். நம்ம கடைஞ்சதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்தா போதும். கீரை ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்திருக்கேன். இதை பல்ஸ் மோட்ல போட்டு விட்டு அரைச்சு எடுத்துடலாம். அரைச்ச கீரையை இந்த பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தாளிப்பு போட்டுக்கலாம். தாளிப்பு போடுறதுக்கு முன்னாடி இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் சூடானதும் அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர், 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய். தாளிப்பை இந்த கீரையில சேர்த்துடலாம். அரைக்கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்பு பண்ண போறோம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 200 கிராம் கத்திரிக்காய வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி 4 கீறி வச்சிருக்கேன். ஃபுல்லா கட் பண்ணிடாம 3/4 பங்கு அளவுக்கு கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணும்போது உள்ள பூச்சி எதுவும் இருக்கா என்னன்னு பார்த்து செக் பண்ணிக்கங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. கட் பண்ண கத்திரிக்காய இதுல சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 4 இருந்து 5 நிமிஷத்துக்கு இந்த காயை வதக்கிக்கலாம். மூடி போட்டு அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து வதக்கி விட்டுட்டோம்னா காயெல்லாம் நல்லா வதங்கி வந்துடும். அஞ்சு நிமிஷமா வதங்கி காயோட கலர் மாறி வந்திருக்கு. காயுமே பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்ப இந்த காயை தனியா எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயிலேயே 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன்ல பாதி வெந்தயம். வெந்தயம்லாம் ஓரளவு பொரிஞ்சு வந்துருச்சு. கறிவேப்பிலை, 15 போல சின்ன வெங்காயம், கூடவே 7-8 பல் பூண்டு. இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம்லாம் வதங்கி அதனுடைய கலர் லேசா மாறி வரணும். வதங்கிட்டு இருக்கும் போது ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. இந்த மிக்சி ஜார்ல கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், கட் பண்ண 2 மீடியம் சைஸ் தக்காளி, இத தண்ணி சேர்க்காம பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாம். வெங்காயம்லாம் இந்த மாதிரி நிறம் மாதிரி வதங்கினதும் நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காய், அரைச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்,
3/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளிய 1/2 கப் தண்ணியில கரைச்சு வடிகட்டி சேர்க்கிறேன். இது கூட 3/4 கப் தண்ணி. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு புளிப்பு செக் பண்ணி பாத்துக்கோங்க. மூடி போட்டு ஸ்டவ் சிம்ல வச்சிடலாம். இந்த கத்திரிக்காய் எல்லாம் நல்லா குழம்போட சேர்ந்து சாஃப்டா வெந்து வரட்டும். ஆல்ரெடி எண்ணெயில வதக்கும் போது பாதி அளவுக்கு வெந்துருச்சு. அப்பப்போ மட்டும் கலந்து விட்டுக்கங்க. சிம்லயே வச்சு கத்திரிக்காய் குழம்போட சேர்ந்து வெந்து சாஃப்ட் ஆயிடுச்சு. குழம்புமே திக்காய் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூப்பரா ஈஸியா பண்ணக்கூடிய எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பும் அதுக்கு சைடிஷா ஹெல்த்தியான அரைக்கீரை கடையிலும் ரெடி ஆயிடுச்சு. இது கூட வடகமும் சர்வ் பண்ணிருக்கேன்.